ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தனித்துவமான வாக்காளர் பலத்தையும் அரசியல் கணக்குகளையும் கொண்டுள்ளதால் சென்னையின் அரசியல் களம் எப்போதும் ஒரு சுவாரஸ்யமான போர்க்களமாகவே காட்சியளிக்கிறது. தொகுதி அலசலில் சென்னையின் சில தொகுதிகள் குறித்து பார்க்கலாம் இன்று. ஒரு 1,59,000 வாக்காளர்களை கொண்ட வில்லிவாக்கம் தொகுதியில் கடந்த 5 தேர்தல்களில் திமுக 4 முறை வென்று தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அரசு ஊழியர்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் திமுகவின் பலமாக இங்கே உள்ளனர். இதேபோல் 1,81,000 வாக்காளர்களை கொண்ட அண்ணா நகர் மற்றும் 1,53,000 வாக்காளர்களை கொண்ட 1000 விளக்கு ஆகிய தொகுதிகளும் திமுகவின் பாரம்பரிய தளங்களாகவே நீடிக்கின்றன. குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட 1000 விளக்கு தொகுதி இன்று டாக்டர் எழிலன் நாகநாதன் வசம் ஒரு பலமான கோட்டையாக திகழ்கிறது. 2011ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட திருவிக நகர் தனித்தொகுதியில் சுமார் 1,78,000 வாக்காளர்கள் உள்ளனர். ஆதி திராவிடர் சமூக மக்களின் ஆதரவுடன் திமுக இங்கே தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி இங்கே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மறுபுறம் 1,96,000 வாக்காளர்களை கொண்ட விருகம்பாக்கம் ஒரு கணிக்க முடியாத களமாக உள்ளது. இங்கே திமுக, அதிமுக, தேமுதிக என 3 கட்சிகளுமே தலா ஒருமுறை வெற்றியை ருசித்துள்ளன. சினிமா தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்களின் வாக்குகள் இங்கே வெற்றியை தீர்மானிக்கின்றன. சென்னையின் இதயமாக கருதப்படும் எழும்பூர் தனி தொகுதியில் 1,34,000 வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த 5 தேர்தல்களில் 4 முறை திமுக இங்கே வெற்றி வாகை சூடி தனது கோட்டையாக தக்க வைத்துள்ளது. ஆனால் வணிகர்களின் சொர்க்கமான தியாகராய நகர் அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் மல்யுத்தம் நடக்கும் களமாகும். 1,54,000 வாக்காளர்கள் உள்ள இத்தொகுதியில் கடந்த காலங்களில் அதிமுக 3 முறையும் திமுக 2 முறையும் வென்றுள்ளன. நீண்ட காலமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் இரும்புக்கோட்டையாக திகழ்ந்த தொகுதி ராயபுரம் கடந்த 5 தேர்தல்களில் 4 முறை அதிமுகவே வென்றிருந்தது. இருப்பினும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அந்த வரலாற்றை மாற்றி எழுதினார். தற்போது சென்னையின் மிக முக்கியமான அரசியல் உற்றுநோக்கலாக இத்தொகுதி மாறியுள்ளது. ஐட்ரீம்ஸ் மூர்த்திக்கு பதிலாக இந்த முறை இடி, மின்னல், மழை என கருணாநிதியால் புகழப்பட்ட மூவர்களில் ஒருவரான ரஹ்மான் கானின் மகன் சுபேர் கான் இங்கு போட்டியிடுகிறார்.